எங்க போனானுங்க இவனுங்க? இங்க தானே வர சொன்னானுங்க. ம். மாமா இங்கதான் இருக்கியா? மாட்டிக்கிட்டேன். தோ இந்த வரேன். டேய் விட விடு. மாட்டேன் மாமா. டேய் விடுடி. விட டேய் மாட்டேன். விடுன்னு சொல்றல. விடுடி. விடு என்ன? மாமா. வயசு பொண்ணு தானே இப்படி பண்ற? ஆ நான் வயசு பொண்ணுதான் மாமா. சந்தேகமா இருந்தா சொல்லுங்க. அங்க வாழைத்தோப்பு இருக்கு. அப்படிக்கா போய் ஒதுங்கலாமா? இப்படி எல்லாம் பேசுறியே. உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு மாமா வெக்கப்படணும்? என்ன கட்டிக்க போறவன் நீ தானே. அப்ப நடந்தா என்ன, இப்ப நடந்தா என்ன? ரொம்ப கற்பனை பண்ணிக்காதடி. எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. முதல்ல அவங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். அவசரனா நீ வேற எவனானா பாத்துக்கோ. என்ன சொன்ன நீ? என்னைய நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஆம்பளை சுகத்துக்கு அலையிறோம் நினைச்சிட்டியா? சின்ன வயசுல நம்ம மணல் வீடு கட்டணும்ல, அப்பவே நீ என் புருஷன் நினைச்சிட்டயா? போயா. ஏ வள்ளி, ஏ வள்ளி, ஏ நில்லு வள்ளி, வள்ளி வள்ளி வள்ளி, நில்லு வள்ளி, 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 நில்லு வள்ளி, ஏ வள்ளி, ஒரு நிமிஷம் நில்லுடி, வள்ளி, ஏ நில்லு. விடு மாமா, விடு மாமா, விடு மாமா. நான் சொன்னா கேட்க மாட்டியடி நீ? என்ன போய் தப்பா நினைச்சிட்டேன் மாமா? நீ நினைக்கிற மாதிரி தப்பான எண்ணத்துல சொல்லலடி நானு. எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்க கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி நான் நினைக்க முடியும். இங்க பாரு மாமா, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, உனக்காக எத்தனை ஜென்மம் ஆனாலும் இந்த வள்ளி காத்துட்டு இருப்பா மாமா. கவலைப்படாத வள்ளி, என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு தான். வள்ளி, என்னம்மா இது? என்னன்னு கேட்டேனா எங்க மாமா நான் தானே கட்டிக்க போறேன். என்னடி சொன்ன? அத்தை சத்தம் போடாத அத்தை. வீட்டுல வந்து எல்லாம் பேசிக்கலாம். டேய், என்ன அத்தனை கூப்பிடுவாங்க வச்சுக்காதடா. அத்தைன்னு கூப்பிடாம சித்தினா கூப்பிடுவாங்க. எங்க அண்ணனை என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. டேய், அப்படியே ஊர்ல உள்ள நஞ்ச பஞ்செல்லாம் அண்ணனுக்கு சொந்தமா? ஏதோ கொஞ்சோண்டு வச்சிருக்கான், அதுவும் காஞ்சு போய் கிடக்கு. எங்க அண்ணனை பத்தி இதுக்கு மேல தப்பா பேசுன உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சரி விடுமா விடுமா விடுமா. என் அண்ணனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? விடுமா. என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியுமா? எங்களை தெய்வம் மாதிரி இருந்து அவர் தான் பாத்துக்கிறாரு. அப்ப என் பொண்ணை அவனை விட சொல்லு. உன் பொண்ணு தான் எங்க அண்ணன் கைய பிடிச்சு சுத்திட்டு இருக்கு. வானா நாங்க பாத்துக்கிறோம்னா, நாங்க 2 பேரும் இருக்கோம்னா, உனக்கு நல்ல பொண்ணா நாங்க பாத்து வைக்கிறோம்னா. ஏய் என்னடி ஆச்சு? ஒண்ணு இல்லடி, அப்புறமா பேசிக்கலாம் வா. என்னடி ஆச்சு? அண்ணா உட்காருங்க அண்ணே. உட்காரு. என்னடி ஆச்சு? ஏய் ம், அந்த வள்ளியோட ஆத்தாக்காரி நம்ம அண்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாடி. ஏண்டி அவ பேசுற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டாடி இருந்த? நானும் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு தாண்டி வந்தேன். அவகிட்ட சொத்து நிறைய இருக்கான், எங்க கிட்ட சொத்து நிறைய இருக்கு, உங்க அண்ணன் கிட்ட என்ன இருக்கு, அது இதுன்னு அண்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாடி அவங்க ஆத்தாக்காரி. அண்ணே நீ சாப்பிட்டியானே? வேணாம் விடுமா. சாப்பிடுனே, போடி போய் சாப்பாடு எடுத்து வாடி. வேணாம் விடுமா. அப்படிலாம் சொல்லாதுண்ணா, சீக்கிரம் வாடி. அண்ணே சாப்பிடுனே. அண்ணே இல்லம்மா ஒரு வாய் வேணாம் சாப்பிடுனே. எனக்கு. அண்ணே சாப்பிடுனே. சொல்லாதண்ணே. சாப்பிடுனே. சாப்பிடு. சாப்பிடுனே. ஏன்டா நான் பொண்ணு பார்க்க போயிட்டு வர கேப்புக்குள்ள இவ்வளோ விஷயம் நடந்திருக்கேன். நீங்களும் எங்கடா போனீங்க? டேய் நாங்கள் என்னடா பண்ணுறது? இவங்க மாதிரி ஜாலியாக அங்கங்கே சுற்றிருந்தாங்க. இவங்க அப்பா அத்தா பார்த்துட்டாங்க. நாங்கள் என்னடா பண்ண முடியும்? டேய் மச்சான், அவனே ஏற்கனவே நொந்து போயிருக்கான்டா. நாம தான்டா ஏதாச்சும் செய்யணும். ஏன்டா உங்கள் மாமா அத்தையும் தான் பொண்ணு தர மாட்டேன்றாங்களே, அப்புறம் ஏன்டா அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? அந்த பிள்ளைய தான் மரம் தொலையேன்டா. டேய் இல்லடா மச்சான், அவளை என்னால மறக்க முடியாதுடா. அவ இல்லாத என்னால உயிர் வாழ முடியாதுடா. எப்படியாச்சும் அவளை பார்க்கணும்டா. வாங்கடா போலாம். ஏய் ஏய் விட்றா விட்றா, என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? என்ன பொண்ணு வீட்டிலேருந்து கூப்பிட்றாங்க? ஹலோ, என்ன பிடிக்கலேன்றாங்களா? சரி ஓகே வை. ஏன்டா டேய், இந்த புள்ளையும் பிடிக்கலையாடா? உலகத்திலே 100 பொண்ணுங்க பிடிக்கலன்னு சொன்ன ஒரே ஆம்பளை நான் தான்டா. ஏய் என் தலையில் தான் இப்படி இருக்கு. உனக்கு உங்கள் அத்தை பொண்ணை பேசி முடிக்க வேண்டியது எங்களோட கடமை, சரியா? வா. டேய் இரு சரவணா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கும். இன்னும் இவங்க கூட சேர்ந்தா சுற்றி இருக்கியாப்பா? டேய் ஏண்டா நீங்களும் உருப்பிட மாட்டீங்க, அவனையும் உருப்பிட வர மாட்டீங்க. இந்த பாருப்பா, உனக்கு 2 தங்கச்சி இருக்குது.
அவங்க வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. இவனில் அப்படி இல்லை. இவங்க அம்மா அப்பாலாம் இவனில் செட்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க சுற்றி அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காரு, அவர் ஒன்று துபாய்க்கு அனுப்புவார். நீ படித்த நீ உனக்கு அறிவு இருக்குது, அங்கே போனால் நிறைய சம்பாதிக்கலாம், தங்கச்சி மாதிரி கல்யாணத்தையும் பண்ணி வைக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இவங்க கூட சேர்ந்து சுற்றாத. நான் சொல்கிறேன் கேளு. துபாய் போனால் எத்தனை வருஷம் இருக்கணும்? 12 வருஷம். என்னது இது 12 வருஷமா? அவன் 12 வருஷம் துபாய்க்கு போயிட்டா எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறக்கு யார் இருக்கா? யாருக்கு தாண்டா தெரியுது? இவன் வயலில் பாதிக்கு மேலே வித்துட்டான். எல்லாம் உங்களால தான். இனி உங்களோட சேர்ந்து அவன் உருப்பிட மாட்டான். சரவணா, நான் சொல்கிற கேளு, நீ நல்லா வருவ. சரிங்க பாய். நான் சொல்கிறத சொல்லி போட்டேன், உன் விருப்பம். மாப்பிள்ள, அந்த ஆள் பேசுனது துளியும் காதில் வாங்கிக்காத. ஒத்த பொண்ணை உனக்கு பேசி முடிக்க வேண்டியது எங்களோட கடமை. வா. ஆமாப்ல. வாடா மச்சான். வள்ளி வள்ளி நில்லுமா நில்லுமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நான் தான் சொல்றேன்ல, மாமாவை தான் கட்டிப்பேன்னு. அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, கேட்க மாட்டேம்மா? சொன்னா கேளுமா. சரவண யாருமா? என் அண்ணன் மகம்மா. அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு ஆசை இருக்காதா? அவனுக்கு வசதி இல்லம்மா, புரிஞ்சுக்கம்மா. அவனுக்கு 2 தங்கச்சிகம்மா. அந்த 2 தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் அவன் எப்ப முடிக்கிறது? அவன் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதான்டா சொல்றேன். நம்ம பக்கத்து கிராமத்துல ரைஸ் மில் வச்சிருக்கான் ஒரு பையன். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா நீ நல்லா வசதியா வாழ்வமா. நான் சொன்னா நீ கேட்க மாட்டல? சரவணனே இப்ப வர வைமா. இன்னைக்கு உன் காலத்துல தாலி கட்டணும். வருஷம் மாமா, தாலி கட்டுவாருமா. வருஷம் மாமா. ஏங்க போன அவன்ல ஒண்ணும் பண்ண வேணாம். இதை வந்துட்டான் பாரு சரவண, ஆளு சிங்கப்பட்டி மாதிரி. மாமா, சந்தோஷமான விஷயம் மாமா. வாப்பா சரவணா, நாங்க பெத்தவங்க இவ்வளவு சொல்றோம். அவ நீதான் வேணுங்கிறாடா. இப்ப சொல்றேன், இன்னைக்கே அவ கழுத்துல தாலிய கட்டி கூட்டிட்டு போடா. போ மாமா. மாமா, தாலி கட்டி கூட்டிட்டு போ மாமா. அம்மா அம்மா, மனசு மறந்து கட்டி தாலி கட்டி கூட்டு போ மாமா. கல்யாணம் பண்ணிக்கோ மாமா, ப்ளீஸ் மாமா. சொன்னா கேளு வள்ளி. நான் அன்னைக்கு சொன்னது தான், என் 2 தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சிட்டது அப்புறம் தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன். நீ அன்னைக்கே சொன்ன இல்லை, நீ எனக்காக காத்துட்டு பண்ணிட்டு. ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நான் தான் அப்பவே சொன்னேன்லடி, உன்னை விட அவனுக்கு அவன் தங்கச்சிக்கு தான் முக்கியம்னு. இப்ப புரிஞ்சுதா உனக்கு? சரவணா, இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. அவ கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டு போடா. போடா. ஆமாடா மச்சான், ஆமாடா ப்ளீஸ்டா. மச்சான். இதான் நல்ல சான்ஸ். சொன்னா கேளு. இடத்த பாரு. டேய், நீங்களும் மாடா புரிஞ்சுக்க மாட்டேன். சொன்னா கேளுடா. சொன்னா கேளுடா. மச்சான். டேய் விடுங்கடா. கூட்டு வந்தேன். டேய் விடுங்கடா. அம்மா போவாத மாமா, விட்டு போவாத வரேன் மாமா. கூட்டிட்டு போ மாமா, விட்டு போவாத மாமா. இப்ப என்ன விட உன் தங்கச்சிக்கு தான் முக்கியமா? ஆமா, தங்கச்சிங்க தான் முக்கியம், அப்புறம் தான் நீ. வாங்கடா போலாம். என்ன மாப்ள நீ? ஃபுல்லா எங்க அண்ணனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு தூங்குறத பாரு. போதையில் வீட்டுக்கு போக முடியாது, இங்கே படுத்தா எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா. சரி ஓகே, சில நேரம் போதையில் இருந்தாலும் அண்ணன் இவ தானே சோறு போடுறா. பொழைச்சி போட்டோம். நீ என்ன பண்ணு நினச்சி அதை பண்ணிட்டா. போய் டீ போடு. போடி. ஏய், காலையில செடிக்கு தண்ணி ஊத்த சொன்னேன்லடி, ஊத்துனியாடி நீ? ஏய், அண்ணன் வந்து உனக்கு காலையில எழுந்து கோலம் போட சொன்னார்ல, போட்டியாடி நீ? அண்ணன் உன் வேலையை முத பாரு. டேய் எந்தர்றா. டேய் எந்தர்றா. உன் தங்கச்சியை போய் டீ போட சொல்கிறா. உடம்புலாம் ஒரே அதெல்லாம் போடுவாளுங்கடா. நீ எந்தர்றா. என்ன போடா, பண்ணிட்டு போ. இருக்காளுங்க இவங்க? என்ன பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்காளுங்க? செடிக்கு தண்ணி ஊத்த சொன்ன தண்ணி ஊத்தல, கோலம் போட சொன்ன கோலம் போடல. டேய் நீ சொன்ன மாதிரி தான்டா. செடிக்கு தண்ணி ஊத்த சொன்ன ஊத்தினியா நீ? அண்ணா, நான் கோலம் போட்டுறேன்னா. கோலம் போட சொன்ன போட்டியா நீ? என்னத்த பண்ண போறீங்களோ? அட வாங்க அத்தை. இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? அண்ணா, இவங்களெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புங்க. சும்மா இருமா நீ. டேய், தங்கச்சி சொல்கிற இல்லைன்னா தப்பு இருக்கு. அவங்க வீட்டுக்கு போனப்போ உன்னை அசிங்கப்படுத்தினா இல்லை, முதல்ல வெளில போய் சொல்கிறான். அண்ணன் சொல்றதா கரெக்ட். அவங்கள மரியாதையே வெளியே போக சொல்லுங்கண்ணா. சும்மா இருங்கம்மா, சும்மா இருங்கம்மா. அவங்க எதுக்கு வந்துக்கிறான்னு கேட்கலாம்ல. சரவணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. என்ன முக்கியமான விஷயம்? அதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ அசிங்கப்படுத்தி அமைச்சிங்களே, அப்புறம் என்ன முக்கியமான விஷயம்? போமா மத. பொறுப்பா அவங்க தான் அதை முக்கியமா பேசணும்னா பேசட்டுமே. சரவணா, என்னப்பா பிரச்சனை இங்க? எங்க அண்ணனை கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தினது பத்தலையா? இனி என்ன அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்க? முதல்ல வெளியே போங்க. அட இருப்பா, சும்மா துள்ளிட்டு இருக்க.
என்னம்மா பிரச்சனை? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு 3 நாள்ல. பக்கத்து ஊர்ல ரைஸ் மில் வச்சிருக்கிற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சரவணனால இந்த கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். இந்த பாருமா, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் இனி உங்கள் பிரச்சனைக்கே வரமாட்டான். சரியாம்மா? இல்ல எனக்கு சரவணனை வாக்கு கொடுக்க சொல்லுங்க. வாக்கு கொடுத்தா எதுவும் பண்ணாம விட்டுருவோமா? வாக்கெல்லாம் கொடுக்க முடியாது, போமா. அட பொறுப்பா, நீ ஏன் சொல்ற கேள. பாய், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தலையிடாதீங்க சொல்லிட்டேன். சரவணா, அவன் பேச்செல்லாம் கேட்காதப்பா. நீ வாக்கு கொடுத்துடப்பா, அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். என்னால எந்த பிரச்சனையும் வராது அத்தை, இது சத்தியம். அக்கா அதான் சரவணை வாக்கு கொடுத்துட்டாப்ல இல்ல, இனிமே எதுவும் பண்ண மாட்டாப்ல, வாக்கா போலாம். போயிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன் வாங்க. சரவணா. இந்த பார் சரவணா, உன் 2 தங்கச்சி வாழ்க்கையும் உன் கையில தான் இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், வார வெள்ளிக்கிழமை வண்டி போகுது. அந்த குரூப்போட சேர்ந்து போனேன்டா, நீ சம்பாதிச்சு உன் தங்கச்சிமாருக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன் பாய், அவன் துபாய் போயிட்டா 12 வருஷம் வர மாட்டானே, அவன் தங்கச்சிக்கெல்லாம் யார் கல்யாணம் பண்றது? அவன் 12 வருஷம் வராட்டிக்கு என்னையா, அவன் உழைச்சி அனுப்பிட்டு நீங்க இருக்கீங்களா, கல்யாணம் பண்ணி வைங்க. நாங்களே கஷ்டத்துல தானே இருக்கான். தெரியுதல்ல? அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து உதவி செய்யுங்க, அவன் பணத்தை அனுப்ப போறான். ஏய், பாய் சொல்றது கரெக்ட் தான். நீ போயிட்டு வா மாப்ள, நாங்க பாத்துக்கிறோம். சரவணா, சரிங்க பாய், ரெடியா நான் இரு, கிளம்புறேன். கிளம்புறேன், வந்துடுறேன். சரிடா மாப்ள. சரிடா, ஆனா உன்னை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு தெரியலடா. நான் போனதுக்கு அப்புறம் தங்கச்சிங்களை பத்திரமா பாத்துங்கடா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா.